ஏண்டா அடம் பிடிக்கிற? இந்தா சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடுறா, அடம் பிடிக்காதடா. அங்க பாரு அங்க பாரு. சாப்பிடுறா. இப்ப நீ சாப்பிடல, அங்க இருக்கிற அனிமல்ஸ் எல்லாத்தையும் எழுப்பி விட்டுருவேன். சாப்பிட மாட்டியா? இரு வரேன். இவங்க தாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கனவுகளோட சென்னைக்கு வந்தோம். எங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு. அது என்னன்னாங்க நீங்க பார்க்க போறீங்க. டேய் என்னங்கடா ஆச்சு? எல்லாரும் திருன்னு முடிச்சிட்டு இருக்கீங்க. மச்சி எய்த்த விட்டாண்டி ஒரு குரங்குட்டியை பெத்து வச்சுட்டு டெய்லி வண்டல் வசூ மாதிரி எங்களை வேடிக்கை ஆடிட்டு இருக்காப்பா. வர குழந்தைகளுக்கு விளையாட்டு காட்டுற கேரக்டர் ஆயிட்டாங்கப்பா. டேய் அதை விடுங்கடா. நம்ம எல்லாம் எப்படி இருக்க வேண்டியது தெரியுமா? எப்படி ப்ரொஃபசர் நான் உட்காரலாமா? உட்காரு. தேங்க்யூ. நான் காலையில ரெடி ஆயிட்டேன் ப்ரொஃபசர். இன்னைக்கு என்ன பாடம்? இந்த புக்ல 3ஆம் பக்கத்தை எடு. 1 2 3 எத்தனை ப்ரொஃபசர்? அதுல இருக்கிறத 200 தடவை படி. 200 தடவை? ஆமா. நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கேளிலொழுகும். இதை ஏன் 200 தடவை படிக்க சொல்றாரு? ஓ, ஒருவேளை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நினைக்கிறேன். நம்ம சரித்திரத்தை நினைச்சு பார்க்கலாம். என்ன பாட்டுங்க? அந்த பாட்டுதே குசும்பு கள்ளி. ஐயா அடங்கவே மாட்டியா ஐயா? ஊஞ்சல தொலைக்க சொன்னா என் காலைய தொலைக்க சொன்ன. நான் இல்லைன்னா இந்த வீட்டுல எந்த வேலையும் நடக்காத. ஓடி போய் வேலையை பாருங்கிறல்ல. வாடி பாத்துட்டீங்களா? பார்த்து தொலைச்சிட்டா. இன்னைக்கு பேப்பரை பாத்துட்டீங்களான்னு கேட்டேன். ஐயோ பெருசு கேள்வி கேட்கும் போல இருக்க. என்னாச்சு? வழக்கம் போல இந்த வருஷமும் ஃபெயில் ஆயிட்டேன். பாஸ் ஆனாதான் ஏன் வருத்தப்பட்டோம்? ஃபெயிலானதுக்கே வருத்தப்படுற? படிப்பு தான் முக்கியம்னு இந்த ஊர் சம்பிரதாயத்தை மீறி படிச்சியல்ல. இப்ப தெரியுதா ஐயா உங்க அருமை? நான் செஞ்சது தப்பு தான். அதுக்கான தண்டனையா இந்த ஊரை விட்டே போயிடலான்னு இருக்கு. என்னது? நடந்ததுக்கு பரிகாரம் தேடாம இந்த ஊரை விட்டு போறேன்னு சொல்றீங்களா? அது உங்களுக்கு குழத்தனமா தெரியல? அதுக்காக நடக்கிற காட்டுப்புற எடுத்தாண்டா வீரம் நினைச்சிட்டு இருக்குது. முட்டாள்தனம் இல்லைங்களா ஐயா? அந்த காட்டு மிராண்டி பய கூட்டத்துல உங்க அப்பனும் ஒருத்தன் தாங்கிறத மறந்துடாத ஐயா. அப்படி பார்த்தா அதுல நானும் தாங்க ஒருத்தன். ஆனா அதை நினைச்சு பெருமைப்பட முடியலைங்க ஐயா. வாங்கய்யா, எல்லாரும் வாங்கய்யா, வந்து படிங்கய்யா. எவன் வருவான்? எல்லாம் மெதுவா தான் நடக்கும். மெதுவானா எம்புட்டு மெதுவாங்க ஐயா. ஐயா அதுக்குள்ள நான் செத்துருவேன் போல ஐயா. புரியுதுல்ல? நான் போறேன். போறேன்னு சொல்லாதய்யா, போயிட்டு வரேன்னு சொல்லு. அந்த நம்பிக்கை தான் வீட்டுல உள்ளவங்களுக்கெல்லாம் முக்கியம். கணக்கு அங்க எனக்கு தெரியாம எவ்வளவு கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்க? கூப்பிடுறது காதல விடல. விழுது சொல்லுங்க. வாயா, இவரே எங்கேயோ ஏதோ படிக்க போறாரோ. இனிமே இங்க இருக்க மாட்டாரோ. அவருக்கு ஏதாவது டிக்கெட் பாரு அனுப்பிச்சு விட்டுரும். செம்ம டிக்கெட் ஒண்ணு இருந்ததுயா, அதுதான் நேத்தி நீங்க பையன் கட்ட போறான். அத நேத்தி அனுப்பிச்சியா? பஸ் டிக்கெட்ட சொன்னையா? டிக்கெட்டா? சென்னைக்கு போய் நல்லா படிச்சு 10வது பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களையும் கூட்டு போறையா. இந்த ஊரை விட்டு நான் எங்கேயும் வர மாட்டேன். நீ போப்பா. அப்போ நான் ஐயா நீங்க போகிறதுக்கு முன்னாடி உங்க ஞாபகமா இந்த அப்பாவுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போகையா. ஐயா உங்களுக்கு என் உயிரை கொடுக்க முடியாது. இதை தரையா. அறையா உலகம் பிறந்தது ஹாய் எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, இந்த கடையும் இருப்பது எனக்காக. ஹாய் பாஸ். இது பாஸா? நான் இல்ல பாஸ், நீ தான் பாஸ். என் மண்டையில நிறைய இருக்குது, உன் மண்டையில தான் ஒண்ணுமே இல்ல. ஓகே ஓகே ஒன் ஹெல்ப். என்னது? இங்க 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஸ்கூல் எது இருக்கா? நான் என்ன போஸ்ட்மேனா வரவும் போறவனுக்கெல்லாம் வழி சொல்றதுக்கு? காலங்காத்தால கடுப்பேத்தாத போயா. யோ என்ன அது டீல ஈ செத்து கிடக்கு? பாஸ் எத்தனை ஈ செத்து கிடக்கு? ஒரு ஈ தான். அப்போ அது டீ. 2 ஈ இருந்தா அது காஃபி.
புரியல இல்ல? என்னையா நீ காலங்காத்தால் தத்துவம் பேசினுக்கிற? வெயிட் அண்ட் சி. டி இ ஏ டி சி ஓ எஃப் எஃப் இ இ காஃபி. டீல எத்தனை இருக்கு? ஒரு இருக்குது. ஒரு இ. காஃபில எத்தனை இருக்கு? 2. 1 2. தெய்வமே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நீங்க இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் தானே? பார்த்தாலே தெரியுது. தலை பூரா ஒரே மூளை தான், ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் ஆண்டவன் மூளை உங்களுக்கு கொடுத்துட்டு முடிய அவன் எடுத்துக்கினான். சொல்லுங்க பாஸ். இங்க 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஸ்கூலு பாஸ், அங்க ஒருத்தர் வராரு பாருங்க. ஆமா. அவர்கிட்ட நீங்க போங்க. நீங்க போக வேண்டிய இடத்துக்கு அவரே கூட்டிட்டு போயிடுவார். உங்களுக்கு மூஞ்சி எல்லாம் முடியா இருக்கு, எனக்கு முடியே இல்லாம இருக்கு. ஹாய் சார், ஆர் யூ ப்ரொஃபசர்? நீங்க வெளியூரா? யா. என்ன வேணும் உங்களுக்கு? சார் 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஸ்கூல் தேடிட்டு இருக்கேன் சார். ஏன்? நான் படிக்கணும். நீங்களா? எஸ். படிக்கணுமா? யா. நான் இருக்கேன், வாங்க. ஓ காட். உட்காரு, உட்காரு. பெருமாளே, எதுக்காக அப்படி தேவையில்லாம கதவை போட்டு உடைக்கிற? என்ன ஆச்சுன்னு சொல்லு. தம்பி காலையில இருந்து கதவு போட்டுக்கிட்டு கதவை திறக்கவே மாட்டேங்கிறாயா? மாடிக்கு போய் கதவை உடைச்சு உள்ள என்ன செய்ய பாருங்க. ஐயோ, வாங்கப்பா. கதவு திறக்கடா, சீனிவாசா. அடிச்சுக்க மூஞ்சி அவளை கிட்ட காட்டாத, ரொம்ப அமர்ஷனாகிற நீ. திருந்த மாட்டேன். பார், WWF கலந்துக்கிட்டு நான் பெரிய வீரன் ஆக தான் போறேன். டேய் சீனிவாசா, டேய் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. சீனா 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 சீனா. இவன் ஊரு விட மாட்டேன்டா. எல்லாம் கிளம்பி போங்கடா. என்ன எல்லாம் நைட் ஷோ பார்த்துட்டு கலந்து போறாம போறாங்க. என்னடா வாழ்க்கை. சொன்னா நான் 100 தடவை சொல்லுவேன். மஞ்சள் போட்டியில ஜெயிக்காம இந்த ஊருக்கு நான் வர மாட்டேன். அது வரைக்கும் இந்த ஊருக்காரங்க மூஞ்சில நான் குளிக்க மாட்டேன். அடி மைக்கடா, நான் கையோட ஆய் ஸ்மாஷ் ஒரே. டேய் இப்போ என்ன டிவி ஆஃப் பண்ண? அடுத்தவன் வளர்ச்சியை பார்த்து கனவு காணாத. அதை அடையறதுக்கு அவன் செஞ்ச முயற்சியை நினைச்சு பாடுறான் லேடிஸ் ஃபிங்கர். டேய் சம்பார், டிஃபன் ரெடி. சாப்பிட்டு முடிச்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, ஒரு அரசியல்வாதி கூட காணுமே. வெள்ளையும் சொல்லையும் மூக்கு முட்டை கட்ட வருவானுங்க. ஒரு அரசியல்வாதியாக கவுத்துல நினைச்சோம். போற போக்க பார்த்தா நான் மட்டும் தான் இங்க அரசியல்வாதி போட்டிருக்கு. அண்ணே, இந்த கடைக்கு தானே நம்ம ஏரியா அரசியல்வாதிகள்லாம் வருவாங்க. வருவாங்க. ஓசி பரோட்டா திங்கிறதுக்கு இங்க தான் வருவாங்க. ஓ, ஓசி போட்டா திங்கிறதுக்கு அப்ப அரசியல்வாதிங்க தான். அவங்க வர்ற வரைக்கும் இந்த பேப்பரை படிச்சுக்கிட்டு. மறுபடியும் பேப்பரா? இந்த பேப்பரால தானே என் வாழ்க்கையே தசை மாதிரி போச்சு. நைனா, நீ எப்படி நைனா இருக்க? வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கே, ஒரு மாற்றம் வர மாட்டேங்குது. யோ, எல்லாரும் டிஃபன் குடியா? 4 பிளேட்டா? குடியா? யாரு இவங்க? மிரட்டுறானுங்க. பூரா வெள்ளை ட்ரெஸ் இருக்கானுங்க. வேற ஏதாவது சாப்பிடுங்களா? ஒரு யோ, ஒரு 10 தோசையை பார்சல் பண்ணி ஆபீஸ்க்கு கொடுத்து விடு. சீக்கிரம் வரணும். என்ன பூரா காசு கொடுக்காம போறாங்க? போய் என்ன வந்தானுங்க, சாப்பிட்டு காசு கொடுக்காம போயிட்டே இருக்கானுங்க. நம்ம ஊர் தொகுதி எம்எல்ஏ ஆளுங்கடா, கொஞ்சம் பார்த்து பேசுடா. அதுக்காக சாப்பிட்டு காசு கொடுக்காமலே போறதா? அதாண்டா அவங்க பவர். மீறி காசு கேட்டா நாளைக்கு நாம இங்க கடை போட முடியாது. அரசியல்வாதியை அனுசரிச்சு தாண்டா போனோம். நீ போய் படிக்கிற வேலையை பாருடா. சும்மா என்னைய படின்றியே, அவனுக்கு என்ன படிப்பு படிச்சு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க. அட போடா, இந்த வேலைக்கெல்லாம் படிப்பே தேவையில்லை. என்னது, இவனுங்க பாக்குற வேலைக்கு படிப்பே தேவையில்லையா? ஆச்சரியமா இருக்க. பின்ன எதுக்கு நம்ம மாங்குன்னு கஷ்டப்பட்டு படிக்கணும்? இவங்கள மாதிரி வெள்ளையும் சொல்லுவேன் நம்மளும் மாட்டா இந்த ஊரே நம்மளை பார்த்து பயப்படும்ல. சும்மா வளவளன்னு பேசாத. 10 தோசையை பார்சல் கட்டு. ஒன்னு அதை கட்டு இதை கட்டுன்னு சொல்லு. பினாமி பெயரில் சொத்துக்கள் குவிப்பு, அரசியல்வாதிகளின் அட்டகாசம்.
அரசியல்வாதியான இவ்வளோ சம்பாதிக்கணுமா? இனிமே இந்த ஆளை நம்பியிருந்தோம்னா நம்மளை படிக்க வச்சு கேவலம் டாக்டர் இன்ஜினியர் ஆக்கி நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவோம். நம்ம வாழ்க்கை நம்ம கையில். எத்தனை தோசை சொன்ன? 10 தோசை. கிளம்பிட வேண்டியது. 10 தோசை தானே? ஆமாம் ஆமாம். பெரிய கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் அரசியல்வாதி ஆனே வேற வழியே இல்லை. மதுரைக்கு போயிட வேண்டியதான். போய் கட்டியாச்சு, கடையை பார்த்துக்க, நான் போயிட்டு வரேன். அரசவாடா இல்லையாரப்பா, உன்னை நம்பி தான் மதுரைக்கு போகிறேன். எங்கள் அப்பா மாதிரி என்னை ஆக்கிடாது. நான் உன்கிட்ட எதுவும் பெருசாக கேட்க போகிறதில்ல. குறைஞ்சது இந்த நாட்டுக்கு என்னை ஒரு பிரதம மந்திரி ஆக்கிடு. அவ்வளோதான் பிள்ளையாரப்பா என்னுடைய வேண்டுதல். வர்றேன் கணேசா, டாட்டா. என்ன அதுக்குள்ளே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு? இருட்டுறதுக்குள்ளே பஸ் ஏறிடணும். முக்கியமாக காலை 6 மணிக்கு மீனாட்சி அம்மனுக்கு போயிடணும். என்ன மதுரை இவ்வளோ பிஸியாக இருக்கு? மீனாட்சி அம்மனுக்கு எப்படி போகிறது? ஆட்டோ 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 ஸ்டாப் 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 ஆட்டோ. நான் சார் எங்க போகணும்? மீனாட்சி அம்மனுக்கு போகணும். எந்த மீனாட்சி அம்மன்? மதுரை மீனாட்சி அம்மன் தானே? அதுக்கு நீ மதுரை தான் போகணும். இது சென்னையா? சென்னையா? காலங்காலத்தில் வந்து அதற்கு பிரச்சனையால மதுரைக்கு பதிலாக சென்னை பஸ் ஏறிட்டேன். என்ன பண்றது? நடுரோட்டில் நின்று புலம்பிட்டு இருக்கீங்க சார், ஒரு சின்ன பிரச்சனைனால மதுரையை தொலைச்சிட்டேன். பர்ஸை தொலைச்ச மாதிரி சொல்றீங்க. வந்து உட்காருங்க. தேங்க்ஸ் சார். தெய்வமே, சென்னையில் இப்படி ஒரு ஆளா? ரொம்ப நன்றி தெய்வமே. ஒரு மாலைக்கன் பிரச்சனையால மதுரை பஸ்ஸுக்கு பதிலாக சென்னை பஸ் தான் ஏறிட்டேன். ஹலோ ஹலோ, என்ன 2 போட்டோ 4 மணி நேரம் உட்காந்துருக்க? 6 மணி ஆச்சு, விளக்கு போடணும். எந்திரிச்சு போ. ஆராய்ச்சா? ஐயோ, இப்போவே அவுட் ஆஃப் போஸ்ட்ல தெரியுது. நம்ம குழப்பம் ஒட்ட வெளிச்ச மாறத்துக்குள்ள சாமி. இருட்டதான் எல்லாரும் வாழ்றாங்க, ஆனா நான் மட்டும் சாகுறேன். ஐயோ, எவனை என்ன வச்சிருக்கானே? ஒரே சவுண்டா இருக்கு. சாரி தங்கச்சி, சாரி தங்கச்சியா? ஆம்பளடா. ஆம்பளையா? வீட்டுல சொல்லிட்டு வந்தியா? சத்தியமா சொல்லிட்டு வரல சார். சாரி சார். நானே டேய் கொன்னு விடுவானே. மறைக்காதீங்கண்ணே. எதுக்கு சேரட்டால கூட்டமா ஏறானுங்கன்னு இப்பதான் தெரியுது. குதூகலமா இருக்கத்தானே? வண்டியில் ஏறினதுலேருந்து உங்க மேலதான் எனக்கு ஒரு கண்ணு. வாங்க. அப்ப இவன் ஓகேவா? அவன் வேணாம், அவன் லூசு பையன். நீங்க தான் வேணும். இவன் திருப்பதி லட்டுமா? வேணாம், எனக்கு உங்களை மாதிரி ஜாங்கிரி வேற மாதிரி ஆயிடுவாமா. சந்தோஷமான செய்தி மச்சி. அவன் ஒரு பர்ஸ் வச்சுனா அதுல 5000 இருந்துச்சுடா. ஆமா மச்சி, நீ என்ன பண்ற? டிங்கி குமார், பட்டாஸ் பாலு, அப்புறம் பட்ட பாபு எல்லாரையும் கூட்டு வந்து நம்ம ஏரியா வந்துடா. அசால்ட்ரா. சரி மச்சி. திருட்டு குறை உள்ளவர டிரைவர், டிரைவர் வண்டியை கொஞ்சம் வரங்கட்டு. இன்னைக்கு ஒன்றும் ஒண்டியா இருக்கா விட மாட்டோம். அதிகமா முடி வளர்ச்சுங்க நீ. 7 வருஷம் ஒன்றை விட அதிகமா முடி வச்சிருந்தா. முடி மேல கை வச்சு எனக்கு கெட்ட கோவமா சொல்லிட்டேன். நல்ல குடும்பத்துல பிறந்தவ மாதிரியா இருக்க? நம்ம குடும்பத்தை நல்ல குடும்பம் எவன் சொன்னா? போய் முடிய நல்லா ஒட்ட வெட்டிட்டு வந்தா இந்த வீட்ல சோறு விடும். கீழே விழுந்தா பூசணி மாதிரி வெடிச்சிட்டு போறடா. பல வருஷமா வளர்த்த முடியும் போச்சு, பர்சனாலிட்டியும் போச்சு. ஏன் வெற்றி? உன் பேர்ல தாயா வெற்றி இருக்கு. உன் வாழ்க்கையில் நடக்கிறது பூரா தோல்வியிலே முடியுதே. என்னடா பண்றது? முடிய வெட்டிட்டு வந்தா தான் வீட்டில் அக்கா சோறு போடுவேன்னு சொல்லிட்டேன். நானும் யோசித்து பார்த்தேன், மயிரா வயிறான்னு. கடைசியில் வயிறு தான் ஜெயிச்சது. நல்ல வேலை, நீ மட்டும் வயிறு முக்கியமில்லன்னு நினைச்சிருந்தேன்னு வச்சுக்க, இந்நேரம் உன் உயிரை. 7 வருஷம் வளர்த்ததுல முடியலன்னா ஒரு பயம் மதிக்க மாட்டான். சரி வா, ஊருக்குள்ள போவோம், எவனாவது மதிக்கானான்னு பார்ப்போம். ஆமா போவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வெயில் இந்த அடி அடிக்குது, ஊருக்குள்ள ஒரு பயில காணாமப்பா. இவன் எதுக்கு நம்மளை பார்த்தவனே வண்டியை நிறுத்துறான்? அதானே. அவன் இறங்கி வர வேகத்தை பார்த்தா நான் டாவடிச்ச செல்வியோட அண்ணமா இருக்கான்டா. இதெல்லாம் வேற நடந்துச்சா? விடு, எவன் வந்தாலும் சமாளிப்பான். அருவா வச்சிருப்பான், பரவாயில்லையா? நல்ல வேலை அவன் இல்லை. ஏட்டையா வணக்கம். வணக்கம் ஐயா. வண்டியில லோடு இருக்குதுயா. வழக்கமா உங்களும் கேஸ் போடுற மாதிரி கேஸ் எதுவும் போட்டுறாதீங்க. போதும் போல நான் உங்களுக்கு கவனிச்சிடுறேன். என்ன இது? ஏட்டையா ஒரு சின்ன அன்பளிப்பு தான்.
வண்டியில என்ன இருக்கேன்? வழக்கம் போல கேரளாவுக்கு ரேஷன் அரிசி கொண்டு போயிட்டு இருக்கேன். ஐயா பையன் நம்ம பையன் தான். இங்க பாரு, எப்ப இந்த ரூட்ல போனாலும் ஐயா கவனிச்சுட்டு தான் போனா என்ன? சரிண்ணே. வண்டி எடுத்து கிளம்பு 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 கிளம்பு. என்னடா நடக்குதுங்க? அப்படித்தான் பணத்தை உள்ள வையே. போ 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 போ. போ 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 நிக்காத போ போடா போ போ போ. முடிவெட்ட காசு வந்துருச்சு. வாங்குறதுக்கு இவனை வந்துட்டான் போட்டு. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா அவசரமா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கீங்க. இல்ல வண்டியில டாக்குமெண்ட் எதுவும் இல்லைங்கய்யா. நீங்க பாட்டு கேஸ் போட்டு கோர்ட்டுக்கிட்டு அலைய விட்டுறாதீங்க. நான் உங்களை கவனிக்க வேண்டியது கவனிச்சிருங்க. என்னங்கய்யா வாங்கய்யா. போ போ. ஐயா பாத்து பாரு. நல்ல வேலை மாட்டி இருந்தா திருட்டு வண்டி கண்டுபிடிச்சிருப்பானுங்க. டேய் என்னடா வர்றவங்க பூரா உண்டியல் போட்டு போறான். எல்லாம் சரியா இருக்கு உள்ள வை. ஆமா இவனுக்கு கண்ணுக்கெல்லாம் நான் எப்படிடா தெரிறேன்? உன்னைய போலீஸா பார்த்தா போலீஸாவே இருக்கையா? அப்படியா? ஒரு பாரஸ்ட் ரேஞ்சரா பார்த்தா பாரஸ்ட் ரேஞ்சராவே இருக்கையா? அப்ப திருடனை பார்த்தா அந்த திருடனை பிடிக்கிற போலீஸ் மாதிரியே எல்லாம் இருக்க. பயம்ல நிறைய போடுது. சுக்கிரதசை ஆரம்பிச்சிருச்சு. பேசாம சென்னைக்கு போய் சுக்குமொழி யாரமாக சொல்றியா? அது ரொம்ப கஷ்டம் ஐயா. நீ போலீஸ் ஆயிரியா? போலீஸ் ஆகணும்னா படிச்சு பரிச்சு எழுதி பாஸ் ஆகணும்டா. அட என்ன பேசுற நீ? போன வாரம் காக்கா காக்கா படம் பார்த்தோம்ல, அதுல சூர்யா படிச்சா. நேத்து கூட சாமி படம் பார்த்தோம்ல, அதுல விக்ரம் படிச்சாரு. டேய் இவங்க எல்லாம் படிக்கலன்னு உனக்கு யாரா சொன்னது? அதான் காட்டலையே. உண்மையா தான் இருக்குமோ? அதனால இங்க பாரு, உனக்குள்ள 2 சூர்யா 4 விக்ரம் இருக்காயா. சொன்னா புரிஞ்சுக்கியா? பேசாம போலீஸ் ஆயிரியா? ரொம்ப ஃபீல் பண்றானே. போலீஸ் ஆயிட வேண்டியதா? அப்படியே போலீஸ் ஆயிட்டேயா? சிங்கம் சிங்கம் பாட்டு தப்பா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸுங்க. உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க என்ன பிடிச்சி விசாரிச்சாங்க. உங்களை பார்த்த உடனே என்ன விட்டாங்க. எதுக்கு பிடிச்சாங்க? என்ன கேட்டாங்க? ஆர்சி புக், இன்சூரன்ஸ் கேட்டாங்க. சரி. வண்டியை சர்வீஸ் விட்டு இப்பதாங்க எடுத்துட்டு வரேன். என்கிட்ட இல்லைங்க என்ன. சரி. அப்பதான் உங்களை கை காட்டினேன். சரி போன்ட்டாங்க. என்ன கை காட்டணும்? ஆமா. ஏன்னா நீங்க தான் டிபார்ட்மெண்ட் ஆள் இல்ல. நான் தான் டிபார்ட்மெண்ட் ஆள் இல்லையே. ஆமா நான் இந்த ஊருக்கு புதுசுங்க. இந்த ஊரை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. உங்களுக்கு ஏதாவது தெரியாத உங்கள்கிட்ட விசாரிக்க வந்தேன். நீங்க அப்படியே அலேக்கா தூக்கி பின்னால உட்கார வச்சு அப்படியே கொண்டு போயிட்டீங்க. என்ன நோக்கத்தோட இங்க வந்தீங்க? என்ன சொல்றது? எப்படியாவது வாழ்க்கையில பெருசா சாதிக்கணுங்க. ஏங்க பாதி வாழ்க்கை போயிடுச்சு, இதுக்கு மேல என்ன சாதிக்க போறீங்க? என்னங்க இப்படி அசால்ட்டா சொல்லிட்டீங்க? வாழ்க்கையில சாதிச்சவங்க பூரா 40 வயசுக்கு மேல தான் சாதிச்சிருக்காங்க தெரியுமா? அப்ப எங்க தங்க போறீங்க? ஐயோ என்னங்க நல்ல மனுஷனா இருந்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுப்பீங்க. அழகா பின்னாடி உட்கார வச்சு கூட்டு போறீங்க. நம்ம வீட்டுல தங்காம வெளியே தங்கியாச்சுன்னா உங்க மனசு கஷ்டப்படுங்களா? நம்ம வீட்டுல தான் தங்க போறேன். நம்ம வீட்டுக்கு நேரா வட்டி விடுங்க. அப்ப இவ்வளவு நேரம் பிளாஸ்பேக் தான் ஓடிச்சா? மிடுக்க எல்லாரும் நம்மளை பார்த்தா போலீஸ்னு நினைக்காம வெள்ளை புறா ஒன்று வர 10 தடவை பவுடர் பூசுறான், 20 தடவை தலை வாடுறான், 30 தடவை சென்ட் அடிக்கிறான். என்ன மேட்டர்னு புரியலையே. அவன் எங்க போறான்னு கண்டுபிடிக்கணும். இப்பறா போறான்? பைக்ல தான்டா. நம்ம பைக் இல்லடா. டவுசர் ஊர்ல உள்ள பைக்ல நம்ம பைக் தான்டா. ஏறா. அப்ப ஏறிடுவா. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண உடனே பிடிச்சு வா. இங்கதான் நம்ம ஆள் வண்டி நிக்குது. அப்படின்னா அவன் உள்ளதான் இருக்கானா? வெளியில வந்துதானே ஆகலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதை தவிர நமக்கு என்ன வேலை? ஜாக், அவன் நிக்கிறத பார்த்தா யாருக்கோ வெயிட் பண்ற மாதிரி தெரியுது. இந்த நேரத்துல அவன் இங்க வெயிட் பண்ற பார்த்தா கண்டிப்பா அது ஆமணிக்கா இருக்காது. ஜாக், நீ சொன்ன கரெக்டா தான் இருக்கும். அப்ப நம்ம பார்ட்டி லவ்ல டமார் ஆயிட்டான். ஆமா மச்சி. என்ன நம்மள கவனிக்கவே இல்ல? ஹாய் மதி. என்ன? ஒண்ணு இல்ல. டேய் ஜோடி பொறுத்தா சூப்பரா இருக்குடா. வணக்கம் சார். அண்ணி என்ன சொல்றாங்க? அண்ணியா? நம்ம அண்ணி என்ன சொல்றாங்க? ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. சொல்ல வச்சிருவோம். சொல்லிடுங்க அண்ணி. என்ன சொல்லணும்? நீங்க அவங்கிட்ட ஐ லவ் யூ சொல்லணும். லூசாயா நீ? தெரிஞ்சு போச்சா? உங்களுக்கு வேற வேலை இல்லையா? இல்ல. அதானே எங்க வேலையே. டூப்பா ஒரிஜினலா? இங்க வந்து காய்ச்சி சட்டியா தெரியும். மார்னிங் சார். டேய் எழுந்தோடா.
ஏய் நான் இன்ஸ்பெக்டரா நீ இன்ஸ்பெக்டரா? நீ தான் இன்ஸ்பெக்டர். அப்ப எந்திரி. இவன் என்னையா லூசு மாதிரி இருக்கிறான்? மஃப்டில இருந்து நம்ம லேடி கான்ஸ்டபிள் கட்டி பிடிச்சா சார். ஓ நீ அந்த கேஸா? போடுங்க அவனை. மச்சான் வாடா. மச்சான் என்னடா ஆச்சு உனக்கு? ஐயோ நல்லதான் மாமா இருக்கு. சார் எதுக்கு சார் அடிக்கிறீங்க? யார் சார் நீங்க? சொல்ற அளவுக்கு பெரிய இல்ல சார். ஃப்ரெண்டுங்க. உங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணாப்ல? பார்க்ல எங்க டிபார்ட்மெண்ட் லேடி கான்ஸ்டபிள கட்டி பிடிச்சிருக்கான். பாவி எப்பறா கட்டி பிடிச்சா? என்ன திடீர் ஸ்டாச்சு ரெட்டுது ஓய். சார் நீங்க நம்ம டிபார்ட்மெண்டா? நம்ம டிபார்ட்மெண்ட் தான். என் ஃப்ரெண்டு தெரியாம பண்ணிட்டான். இனிமே தப்பு பண்ணாம எங்க டிபார்ட்மெண்ட் ஆள் சொன்னாதான் விடுறேன். இனிமேல் எதுவும் பண்ணாம இருக்கணும். ஒழுங்கா இரு. கூட்டிட்டு போங்க சார். அடுத்து ஒண்ணு உரிக்க போறாங்க. ஆடாம சீக்கிரம் வாடா. டேய் என்னாச்சு உனக்கு? நல்லா தானே இருந்த நீ? ஃபீலிங்டா. என்ன ஃபீலிங் உனக்கு? எங்க ஊர்ல எனக்குன்னு ஒருத்தி இருந்தா. அவ பேரு சங்கீதா. அவ என் அத்தை பொண்ணு. ஈஸ்வரா என்ன இது அலம்பல் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கே என்ன? எங்கடாவது மரியாதையா போட்டு சொல்லிவிட்டேன். அங்கிள் இன்னும் நீங்க பழச மறக்கலையா? மறக்க முடியும்? எப்படி மறக்க முடியும்? நாங்கெல்லாம் காலில் சலங்கை கட்டி நாட்டியத்துக்கு பெருமை சேர்த்துட்டு இருந்தோம். ஆனா நரி பூந்தோ மாதிரி பூந்து கொப்ப எங்க அக்கால கவ்விட்டு போயிட்டான். எங்க வம்சமே சிவன் பார்வதிக்கு முன்னாடி நடனம் இருந்தோம்டா. ஆனா கொப்ப என்ன பண்ணா தெரியுமா? வெளிநாட்டு நடிகை கட்ட விட்டுருக்கு முன்னாடி அப்பதான் கொப்ப வேலைக்கு ஆக மாட்டான் நினைச்சு மூஞ்சில ஜலத்தை தெளிச்சு விரட்டி விட்டேன். அப்புறம் என்ன புதுசா உறவு? பேசாம போயிடுறா கொலைகாரனாக்கி விட்டுறத. அங்கிள் எங்க டாடி பண்ண தப்புக்கு நான் என்ன பண்றது? டேய் கொப்பை செஞ்ச பாவத்துக்கு நீ பரிகாரம் தரமா நானா தேட முடியும்? டேய் ஒவ்வொரு அப்பன் சம்பாதிச்ச சொத்துலையும் பாதி பங்கு கிரீல படுவா. அப்புறம் பாவத்திலையும் பங்கு இருக்கும்ல. மாட்டிக்கிட்டியா இன்னொரு மட்டும் கேளு. ஓய் மைக்கேல் ஜாக்சன் செத்தப்ப உலகம் பூரா கண்ணீர் கம்பளை இருந்தான். ஆனா கொப்பை என்ன பண்ணா? நீ பிறந்ததுனாலதான் அவர் செத்தாருன்ட்டு தட்டினதையா லட்டை அடிக்க வச்சு இந்தாங்க லட்டு இந்தாங்க ஸ்வீட் ஆட்டம் பாட்டம்னு கொண்டாடிட்டு இருந்தான். இது பெரிய லோல் ஆயிட்டல. அங்கிள் நான் அப்படி இல்லை அங்கிள். நமக்குள்ள விட்டு போன வரவ ஒண்ணு சேர்க்க வந்திருக்க அங்கிள். அங்கிள் உங்களை மாதிரி தான் நானும் பரதநாட்டம் ஆடி காலில் சலங்கை கட்டி உங்க வீட்டுக்குள்ள ஒன்னா உட்கார வந்திருக்கேன் அங்கிள். உன்னை எப்படிரா நம்புறது? ஆஹா ஹே ஹே ஆ ஹே 진다 다음 통 따기입니다. 다음 팀 다음 통 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 달려도 나들이나 ஏண்டாம்பி உனக்கு என்னதான்டா வேணும்? மாமா அது என்ன நம்புறீங்க? நம்புறேன் மாமா. ஒண்ணு இல்ல, இன்னைக்கு உங்க பொண்ணை நான் பார்த்தனோ அன்னைக்கே இதயத்துல இடம் கொடுத்துட்டேன் மாமா. கொடுத்துட்டியா மாமா? இல்ல மாமா, அவ கழுத்துல என்னுடைய மாங்கல்யத்தை ஃபிக்ஸ் பண்ணணும் மாமா. உங்க பொண்ணு நான் புதுசா கார் வாங்கியிருக்கேன், அது முன்னாடி உட்கார நல்லா ஓட்டணும் மாமா. நான் கூட என்னமோ நினைச்சேன். உனக்கு தான் என் பொண்ணு, நீ போய் கார்ல வெயிட் பண்ணு, என் பொண்ணை ரெடி பண்ணி உடனே அனுப்பி விட்டுருவேன். இப்படி ஒரு நல்லா ஓட்டு. உங்க அப்பன்ட்ட போய் சொல்லி ஒண்ணு கூட்டுறதுக்குள்ள பெரும்பாடாய் போச்சு. உங்க அப்பன் சரியான மாங்காய் படையன், லூசு பையன். நான் சொன்னது நம்பி உன்னை என் கூட அனுப்பிச்சு வச்சுட்டான் பாரு. சரி அது இருக்கட்டும், நம்ம இந்த ஊரை விட்டு ஓடி போய் ஒரே ஒரு கல்யாணம் பண்ணி ஒரே ஒரு பிள்ளைய கத்துக்கலாமாடா சொல்லலாம். சங்கீதா, நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஊரே என்ன ஏன் இந்த நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு நான் ஜெயிச்சு காட்டுறேன். அப்ப தெரியுண்டி உங்க அப்பனுக்கு நான் யாருன்னு.
இப்ப தெரியுதா யாரு முதல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க ஊர் உலகமெல்லாம் திரும்பி பார்க்கிற அளவுக்கு சாதனை பண்ண முதல்ல அதை பண்ணிட்டு வா அப்புறம் என் முன்ன கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை நடத்துற தொகுப்பு என் காதல் போச்சு டேய் மைதா மாவு இதெல்லாம் ஒரு பிளாஸ்பேக்கடா டேய் என்ன பார்த்தாடா கேள்வி பண்ற எண்ணி 10 நாள்ல இந்த உலகமே திரும்பி பார்க்கறோம்னு சொன்ன 4 வருஷம் ஆச்சு யாருமே திரும்பி பார்க்கல என் ஆட்டத்தை நானே பார்க்கறேன்டா சரிடா சரிடா